ஒன்று மக்கபேயர் அதிகாரம் 4. கோர்கியாவின் தோல்வி. கோர்கியா 5000 காலார் படையினரையும் தேர்ந்தெடுத்த 1000 குதிரை படையினரையும் கூட்டி சேர்த்தான். அப்படை இரவில் புறப்பட்டு யூதர்களுடைய பாசறை மீது பாய்ந்து திடீரென்று அதை தாக்க சென்றது. கோட்டையில் இருந்தவர்கள் கோர்கியாவுக்கு வழிகாட்டினார்கள். இதை கேள்வியுற்ற யூதா தம் படை வீரர்களோடு எம்மாவோவில் இருந்த மன்னனின் படையை தாக்க சென்றார். அப்போது அப்படை பாசறைக்கு வெளியே சிதறியிருந்தது. கோர்கியா இரவில் யூதாவின் பாசறைக்கு வந்து ஒருவரையும் காணாமல் அவர்களை மலையில் தேடினான். இவர்கள் நம்மை கண்டு ஓடிவிட்டார்கள் என்று சொன்னான். பொழுது விடிந்தபோது 3000 ஆள்களோடு யூதா சமவெளியில் காணப்பட்டார். அவர்கள் விரும்பிய போர்க்கவசம் இல்லை, வாளும் இல்லை. பிற இனத்தார் தங்களது பாசறையை அரண் செய்து வலிமைப்படுத்தியிருந்தனர் என்றும் போருக்கு பயிற்சி பெற்ற குதிரை வீரர்கள் அதை சுற்றி காவல் புரிந்தார்கள் என்றும் யூதா கண்டார். யூதா தம்மோடு இருந்தவர்களை நோக்கி, அவர்களின் எண்ணிக்கையைக் கண்டு அஞ்சாதீர்கள், அவர்கள் தாக்குவதைக் கண்டு கலங்காதீர்கள். பார்வோன் தன் படையோடு நம் மூதாதையரை துரத்தி வந்தபோது அவர்கள் எவ்வாறு செங்கடலில் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். இப்போது விண்ணக இறைவனை துணைக்கு அழைப்போம். ஆண்டவர் நம் மீது அன்பு செலுத்தி நம் மூதாதையரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இந்த படையை நம் கண்முன் இன்று முறியடிப்பாரா என பார்ப்போம். இஸ்ரேலை மீட்டு காப்பாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என பிற இனத்தார் அனைவரும் அப்போது அறிந்து கொள்வர் என்றார். அயல் நாட்டார் தலை நிமிர்ந்து பார்த்தபோது யூதர்கள் தங்களை எதிர்த்து வர கண்டனர். உடனே போர் தொடுக்க தங்கள் பாசறையில் நின்று புறப்பட்டனர். யூதாவோடு இருந்தவர்களும் எக்காலம் முழக்கி போர் தொடுத்தார்கள். பிற இனத்தார் முறியடிக்கப்பட்டு சமவெளிக்கு தப்பியோடினர். பின்னணி படையினர் எல்லாரும் வாளுக்கு இரையாயினர். மற்றவர்களை கசாரோ வரையிலும் இதுமேயாவின் சமவெளி வரையிலும் ஆசோத்து யாம்னியா வரையிலும் துரத்தி சென்றார்கள். அவர்களுள் 3000 பேர் மடிந்தனர். அவர்களை துரத்துவதை நிறுத்திவிட்டு யூதாவும் அவருடைய படை வீரர்களும் திரும்பி வந்தார்கள். அவர் மக்களை நோக்கி, கொள்ளை பொருள்கள் மீது பேராவல் கொள்ள வேண்டாம், போர் இன்னும் முடியவில்லை. கோர்கியாவும் அவனுடைய படைகளும் நமக்கு அருகிலேயே மலையில் இருக்கிறார்கள். இப்போது நம் பகைவர்களை எதிர்த்து நின்று போர் செய்யுங்கள், பிறகு துணிவோடு கொள்ளை பொருள்களை எடுத்து செல்லலாம் என்றார். யூதா பேசிக் கொண்டிருந்த போதே பிற இனத்தாரின் படையில் ஒரு பகுதியினர் கீழ்நோக்கி பார்த்த வண்ணம் மலை மீது காணப்பட்டனர். அவர்கள் தங்களின் படைகளை துரத்தி அடிக்கப்பட்டதையும் தங்களின் பாசறை தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதையும் கண்டார்கள். அங்கு காணப்பட்ட புகையால் நடந்ததை உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இதை பார்த்த பொழுது பெரிதும் அஞ்சினார்கள். சமவெளியில் யூதாவின் படை போருக்கு அணிவகுத்து நின்றதையும் கண்டபோது அவர்கள் எல்லாரும் பெலிஸ்தியரின் நாட்டுக்கு ஓடிப்போனார்கள். யூதா அவர்களின் பாசறையை கொள்ளையிடுவதற்காக திரும்பி வந்தார். அவருடைய வீரர்கள் மிகுதியான பொன், வெள்ளி, நீல, கருஞ்சிவப்பு நிறமுடைய ஆடைகள், பெரும் செல்வம் ஆகியவற்றை கைப்பற்றினார்கள். ஆண்டவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது என்று பாடி விண்ணக இறைவனை போற்றிய வண்ணம் தங்களது பாசறைக்கு திரும்பினார்கள். இவ்வாறு அன்று இஸ்ரேலுக்கு பெரும் மீட்பு கிடைத்தது. அயல் நாட்டவருள் தப்பியவர்கள் வந்து நடந்த யாவற்றையும் லீசியாவிடம் அறிவித்தார்கள். அவன் அவற்றை கேள்வியுற்று மனம் குழம்பி ஊக்கம் இழந்தான். ஏனெனில் தான் எண்ணியவாறு இஸ்ரேலுக்கு நடவாமலும் மன்னன் தனக்கு கட்டளையிட்டவாறு நிறைவேறாமலும் போயிற்று. அடுத்த ஆண்டு லீசியா அவர்களை முறியடிக்க 60,000 தேர்ந்தெடுத்த காலார் படையினரையும் 5000 குதிரை படையினரையும் திரட்டினான். அவர்கள் இதுமேயா நாட்டுக்கு வந்து பெத்சூரில் பாசறை அமைக்கவே யூதாவும் 10,000 வீரர்களோடு அவர்களை எதிர்த்து வந்தார். பகைவருடைய படை வலிமை மிக்கதாய் இருக்க கண்ட யூதா கடவுளை நோக்கி, இஸ்ரேலின் மீட்பரே போற்றி, உம் அடியாராகிய தாவீதின் கைவன்மையால் வலியோனுடைய தாக்குதலை நீர் அடக்கினீர். சவுலின் மகன் யோனத்தானும் அவருடைய படைக்கலன் சுமப்போரும் பெலிஸ்தியருடைய படைகளை முறியடிக்க செய்தீர். அதேபோல் இந்த பகைவரின் படையை உம் மக்களாகிய இஸ்ரேலின் கையில் சிக்க வைத்திடும். தங்கள் படை குதிரை வீரர்கள் பொருட்டு அவர்கள் நாணம் அடைய செய்திடும். அவர்களிடத்தில் கோழைத்தனத்தை ஊட்டி அவர்களின் வலிமை திமிரை அடக்கிவிடும். தங்களது அழிவு கண்டு அவர்களை அஞ்சி நடுங்க செய்திடும். உம் மீது அன்பு செலுத்துகிறவர்களுடைய வாளால் அவர்களை அழித்திடும்.
உமது பெயரை அறியும் யாவரும் புகழ் பாக்களால் உம்மை போற்ற செய்திடும் என்று மன்றாடினார். இரு படைகளும் போரிட்டு கொண்டன. நேருக்கு நேர் போரிட்டதில் லீசியாவின் படையில் 5000 பேர் மடிந்தனர். தன் படையினர் நிலை குலைந்து ஓடினதையும் யூதாவோடு இருந்தவர்கள் துணிவு கொண்டிருந்ததையும் அவர்கள் வாழவோ புகழவோ மாளவோ ஆயத்தமாய் இருந்ததையும் கண்ட லீசியா அந்தியோக்கியா நகருக்கு சென்று முன்னிலும் திரளான படையோடு யூதேயாவை மீண்டும் தாக்க கூலிப்படையினரை சேர்த்தான். கோவிலில் தூய்மைப்பாடு. யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள். எனவே படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். திரு உறைவிடம் பாழடைந்திருந்ததையும் பலிபீடம் தீட்டுப்பட்டு கிடந்ததையும் கதவுகள் தீக்கிரையானதையும் காட்டிலும் மலையிலும் இருப்பது போல முற்றங்களில் முச்செடிகள் அடர்ந்திருந்ததையும் குருக்களுடைய அறைகள் இடிபட்டு கிடந்ததையும் அவர்கள் கண்டார்கள். தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு பெரிதும் அழுது புலம்பி தங்கள் மீது சாம்பலை தூவிக்கொண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்தார்கள். எக்காலத்தால் அடையாள ஒளி எழுப்பியதும் விண்ணக இறைவனை நோக்கி மன்றாடினார்கள். தாம் தூய இடத்தை தூய்மைப்படுத்தும் வரை கோட்டையில் இருந்தவர்களோடு போர் புரியும்படி யூதா சிலரை ஒதுக்கி வைத்தார். திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டிருந்த குற்றமற்ற குருக்களை தேடிக்கொண்டார். அவர்கள் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி தீட்டுப்பட்ட கற்களை அழுக்கடைந்த இடத்தில் எரிந்து விட்டார்கள். தீட்டுப்பட்ட எரிபலி பீடத்தை என்ன செய்வது என்று அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். அதை வேற்றினத்தார் தீட்டுப்படுத்தி இருந்ததால் தங்களுக்கு தொடர்ந்து இகழ்ச்சியாய் இராதவாறு அதை இடித்து விட வேண்டும் என்ற நல்ல முடிவுக்கு வந்தார்கள். அவ்வாறே அதனை இடித்து விட்டார்கள். அக்கற்களை என்ன செய்வது என்று அறிவிக்க ஓர் இறைவாக்கினர் தோன்றும் வரை அவற்றை கோவில் மலையில் தகுந்ததோர் இடத்தில் குவித்து வைத்தார்கள். திருச்சட்டப்படி முழு கற்களையும் கொண்டு முன்பு இருந்த வண்ணம் புதிய பலிபீடத்தை கட்டினார்கள். தூயகத்தையும் கோவிலின் உட்பகுதியையும் பழுது பார்த்தார்கள். முற்றங்களையும் தூய்மைப்படுத்தினார்கள். தூய கலன்களை புதிதாக செய்தார்கள். விளக்கு தண்டையும் தூப பீடத்தையும் காணிக்கை அப்ப மேசையையும் கோவிலுக்குள் கொண்டு வந்தார்கள். பீடத்தின் மீது சாம்பிராணியை புகை தண்டின் மீது இருந்த விளக்குகளை ஏற்றியதும் கோவில் ஒளிர்ந்தது. மேசை மீது அப்பங்களை வைத்து திரைகளை தொங்கவிட்டார்கள். இவ்வாறு தாங்கள் மேற்கொண்ட வேலைகளை எல்லாம் செய்து முடித்தார்கள். 148ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9ஆம் மாதம் 25ஆம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றியளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன் முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிசொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். முன்பு போல வேற்றினத்தார் உள்ளே சென்று தீட்டுப்படுத்தாதவாறு அவர்கள் சீமியோன் மலையை சுற்றிலும் உயர்ந்த மதில்களையும் உறுதியான காவல் மாடங்களையும் அப்பொழுது எழுப்பினார்கள். மேலும் காவற்படை ஒன்றை யூதா அங்கு நிறுத்தினார். இதுமேயாவுக்கு எதிரே இஸ்ரேல் மக்களுக்கு கோட்டையாக விளங்கும்படி பெத்சூரையும் வலுப்படுத்தினார்.